அப்துல்லா சார் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. அதில் ஒரு பொண்ணு டெத்து, அதெல்லாம் நார்த் இந்தியன் நடிகர். 2 பொண்ணு அப்துல்லா ஆசிரியர் திரு சேனா ஜனார்தனன் அவர்களையும், தமிழ்நாடு அரசு சிமெண்ட் பிரம்மஸ்ரீ எம் லோகநாதன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இனிதே துவங்குகிறது. ஓம் சுக்லாம் வதனம் விஷ்ணும் சசிவதனம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே யதாரணம் பூதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவர்கஜம் மூஷிகவாகன மோதகஸ்த சாமரகர்ண விடவிதசூத்திர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. பன்னீர் திரு மா அன்பரசு அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு விஸ்வகர்ம நண்பர்கள் நலச்சங்கத்தின் 23ஆம் ஆண்டு விழா பணி நிறைவு பெற்று இருக்கிறார்கள் மூவர். இதனுடைய சங்கத்துடைய நிறுவனர் செயலாளர் திரு சேனா ஜனார்தனன் அவர்கள் தொழிற்கல்வி ஆசிரியராக இருந்து பணி ஓய்வு பெற்றிருக்கிறார். அடுத்தது பிரம்மஸ்ரீ எம் செல்வராஜ் அவர்கள் இணை செயலாளர், தமிழ்நாடு அரசு சிமெண்ட்ஸ் அதிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். பிரம்மஸ்ரீ எம் லோகநாதன் கண்காணிப்பாளர் வேளாண் இணை இயக்குநரகத்திலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். அவர்களுக்கு பணி ஓய்வு பாராட்டு விழாவும் 23வது ஆண்டு இந்த சங்கம் ஆரம்பித்து 23 ஆண்டு 2002 ஆரம்பிக்கப்பட்டது. காயத்ரி திருமண தகவல் மையம், விஸ்வகர்ம திருமண தகவல் மையத்தின் அமைப்பாளர் என்கின்ற முறையிலும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருக்கும் உடன்பிறப்புகளே, சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் முதல்வன் என வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவானது ஓய்வு பெற்றவர்களுக்கு பாராட்டு விழாவும் சங்கத்தின் 23வது ஆண்டு விழாவும் சேர்ந்து இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சிறப்புக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். நீங்கள் சிறப்பாக செயல்படும் போது, உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து செயல்படும் போது சங்கம் சிறப்பாக செயல்படும். இந்த நேரத்திலே இந்த சங்கத்தை பற்றி நமது துணைத் தலைவர் ஞானசம்பந்தம் அவர்கள் தெளிவாக பேசினார். இந்த சங்கம்ன்றது ஒரு நான் என்ன பொறுத்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அடுத்தது செல்வராஜ் வந்திருக்காங்க.
சங்கத்தின் செயலாளர் நிறுவனர், சங்கத்தின் செயலாளர், தலைவர் சொன்னது போல தங்கத்தூட கோல்டன் பில்லர் சொன்னாரு. ஆனா ஒரு 30 வருஷமா நான் கூட வருகிறேன். ஒரு கால் காயின் கூட இது எனக்கு தங்க செயலாளர் தங்க செயலாளர். அதனால நேரம் கருதி இந்த பிரஸ் ரிப்போர்ட் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பல்வேறு பணிகள் உள்ளன. இருந்தாலும் நமது சங்கத்தின் செயலாளர் அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள், அவர்கள் விரைவாக கிளம்ப வேண்டிய சந்தர்ப்பம். நமது சுவாமிகள் தமிழ்நாடு விஸ்வகர்ம நண்பர்கள் சார்பாக அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அனைவரும் ஒரு வாழ்த்து தெரிவிக்குமாறு எழுதுகின்ற வாழ்த்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளை வேணுமா? கனகா பிள்ளை குழந்தைகள் நல்ல படிப்பை முடிச்சுட்டு எல்லாம் பணிக்கு திரும்புறாங்க. விரைவில் நல்ல சுப செய்தி சொல்லலாம். சுவாமிகள் ஆசி. மாவட்ட தலைவர்கள் விசாரர்கள் பாட்டுகிறார்கள். கந்தசாமி அவர்கள் நம்முடைய செயலாளருக்கு முன்னாடி நோக்கி மாற்றுகிறார்கள். உள்ள வாங்க, உள்ள வாங்க. அங்க பாருங்க, மேடம் சேர்ந்து சாமி வந்து சாமி வந்து அங்க பாருங்க. கலந்து கொள்வது மிகவும் பாராட்டக்கூடியது. உங்கள் அனைவருக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும். இதற்கு காரணமாக இந்த மாலையை பொன்மாலையாக அறிவிக்கிறேன். அடுத்தது மேலும் அவர் பணியை தொடரும். ஏன்னா ரிட்டையர் ஆகிட்டாங்க, வேலை கிடையாது. அதனால வேலூர் இன்றைய நிலையில் வேலூர் மாவட்டம் தான் பதில் இருக்குது. விஸ்வகர்மா என்றால் வேலூர் மாவட்டம் தான். நான் சென்னையில் கூட இருக்கிறேன், ஆனால் எனக்கு அதிகமாக தெரியல. விஸ்வகர்மா நண்பர்கள் அதிகவுடைய நடவடிக்கை ஜனார்தன் அவர்களையும் மதிப்புக்குரிய அண்ணன் நடராஜன் அவர்களையும் இந்த உங்களுடைய சார்பாகவும் சாமியின் சார்பாகவும் இந்த சால்வையை பணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
டாக்டர் என்னை பற்றி எதுவும் வாங்க சார், வாங்க மேல வாங்க. சார்பாக நன்றியை தெரிவித்து அவர்களை வணங்கி வாழ்த்து பெறுகிறோம். திரு ஜனார்தனன், திரு செல்வராஜ், திரு லோகநாதன் அவருடைய பணி மிகவும் சிறப்பாக பணியாற்றிருக்கிறார்கள். அரசாங்கத்துறையில் பணியாற்றுவது அடுத்ததாக விழாவிற்கு தலைமை தாங்கி நம்மளை அனைவரையும் ஆசீர்வதிக்கும் ஸ்ரீ 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 சிவராஜ் அவர்களுக்கு பொன்னாடை கொண்டு வரவேற்கிறார். வேறு ஜாதி பெண்கள் தமிழகம் முழுவதிலிருந்து வருவதற்கிருக்கிற நம் இன சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என பெருமையாக போட்டி காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளை வரவேற்கிறார்கள். புதுப்பித்தலுக்கான படிவத்தினை சுவாமிகள் வழியாக மாவட்ட பதிவாளர் அவர்களிடம் அருமையை வாங்க நினைக்கிறேன். சார் வாங்க சார். அண்ணா வாங்கண்ணா. அண்ணா இப்படி வந்துருங்கண்ணா. சாமியாரை பார்த்து அடுத்ததாக ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட அரசு வழக்கு அவர்களை பாராட்டுரை வழங்குமாறு சிறப்புமாக நடந்து வரும் தலைவர் ஆசை தலைவர் ஆசைப்படுறாரு. விழாவினை அருளாசி வழங்கி ஒரு 150 அமைப்புகளுக்கு மேலாக அந்த அமைப்புகள்ல முக்கிய பொறுப்புல நம்ம மாவட்ட பதிவாளர் ரெட் கிராஸ் மட்டும் சொன்னார். ரெட் கிராஸ் மட்டும் இல்லை, ரெட் கிராஸ், டிஸ்சார்ஜ் பிசினஸ் அசோசியேஷன்ஸ், தமிழ்நாடு டீச்சர்ஸ் அசோசியேஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் அமைப்பு சாரா அமைப்பு சார்ந்த ஆன்மீக பணிகள், இந்த மாதிரி பல்வேறு பொறுப்புகள். நான் பார்த்தீங்கன்னாக்கா ஜீப்ல கம்பெனி விசிட்ல என்னுடைய பர்சனல் ஒர்க்ஸ் அசன்ஸ் கவர்மெண்ட் பயன்படுறேன். ஆனா இவர் என்ன பண்றாரு, காலையில 10 மணில இருந்து 5 மணி வரைக்கும் ஸ்கூல் ஒர்க் பார்க்கிறாரு. மற்ற நேரத்துல இந்த 150 அமைப்புகளுக்கும் முக்கிய பொறுப்பு வாங்கிட்டு பேப்பர்ல இப்ப சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அன்றாட செய்திகள்ல டெஃபரெண்டா ஏதாச்சும் ஒரு நியூஸ் தான் ஒரு வருவார். அது எப்படி ஒரு சாத்தியமே தெரியல. அவர் தூங்குறாரா, என்ன பண்றாரு, எப்படி நோட்ஸ் எடுக்கிறாரு. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு
நிர்வாகத்தை வந்து செயல்படுத்தணும்னாக்கா அறிவு ஆற்றல் மட்டும் போதாதுங்க, நேரம் மிக முக்கியமான சமாச்சாரம். அந்த நேரத்தை எப்படி ஒதுக்கீடு செய்யறாருன்னு தெரியல. அது அவருக்கு தான் நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பஞ்சுவாலிட்டி, டீச்சரா இருக்கிறதுனால பசங்களுக்கு அந்த பஞ்சுவாலிட்டி கற்றுக்கிட்டு அதுக்கு முன்னதாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு அதன்படி நாம நடந்துக்கணும்ன்ற முன்காட்டியா வழிகாட்டியாகவும் அவர் செயல்படுறாரு. ஒவ்வொரு விஷயங்களும் எடுத்துக்கணும்னாக்கா திறம்பட செயல்படக்கூடிய நபர். அவர் வந்து எப்பவும் மனிதன் மார்க்கெட்டே மாறு. இப்பதான் இன்னும் 10 வருஷம் பணி இருக்காங்கன்னு சொல்லுது. ஆனா பணி ஓய்வுன்னு சொல்லும்போது ஏற்றுக்கொள்ள முடியல. மற்றும் அதே போல வந்து சார் வந்து ரொம்ப நல்ல பழக்கம், ரோட்டரி கிளப் நல்ல பழக்கம். அவருடைய பணிகளும் ரொம்ப சிறப்பான பணிகள். மேலும் இந்த சார் சொன்ன மாதிரி பணிகள் அரசு பணி முடிஞ்சு போச்சு, வீட்டுல போயிட்டு மனைவி மக்கள் நிச்சயமா இருக்கவே சாத்தியமே கிடையாது. ஏன்னா பழக்கம் சொல்லுவாங்க, பணி இவரு சமுதாயத்துக்காக தொழில் செய்யக்கூடியவர். வீட்டுல போய் அடங்கி இருக்க முடியாது, ஏதாவது சேர்த்துட்டே தான் இருப்பாரு. மேலும் நம்முடைய சமுதாய வளர்ச்சிக்கு பணி நிறைவாகி போச்சு அப்படிங்கிறது பார்க்காம நம்ம சமுதாயத்துடைய எதிர்காலத்துடைய வளர்ச்சிக்கு அவர் பெற்ற அனுபவங்களை கொண்டு நமக்கு வழிகாட்டணும் அப்படின்றது இந்த வகையில் தமிழ்நாடு நண்பர்கள் நலச்சங்கம் இந்த சங்கத்தின் மூலமாக பதிவுத்துறையில் இருக்கவங்க பல துறைகளில் இருக்கவங்க எல்லாம் அடையாளம் காண்பித்து அவங்களுடைய அனுபவத்தை பெற்று நமது சமுதாய மக்களுக்கு நம்ம வேலூர் சங்கத்துக்கு மட்டும்தான் ஆலோசனை சொல்றாரு. மற்ற மாவட்டத்துல கூட்டமா எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அதை நீங்க என்னன்னு கேட்கணும். அது மட்டும் இல்லைங்க, இப்ப நம்ம எங்களுடைய நிபுணர் இயக்கத்தின் சார்பாக 8 மண்டலங்களிலே விழா நடைபெற்று இருக்கிறது. 9வது மண்டலத்தில், அதாவது திருப்பூர் அண்ணன் சாமிநாதன் தர்மபுரி ஐயா வேலைக்கு வரும். ஐயா வாங்க. நிர்வாகிகள் வாங்க, நம்ம அமைப்புக்கு தான் கொடுக்குறோம். சாமியிலான எல்லாம் சந்தோஷம். ஐயா சாமி தானே. சுவாமிநாதன் அவர்களுக்கு எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் அவர்களுக்கு முன்னாடி அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு அன்பளிக்கிறேன். வணக்கத்தை தெரிவித்துக் தமிழ்நாடு விஸ்வகர்மா எனக்கு அறிமுகமாக இருக்கு. ரெண்டு ஒரு தடவை பொருளை பேசுறேன். इंद्रायागि सहस्रयुग अग्नि विप्राष्टि मदनः आयुष्वेद शिखं
शुक्रः संवत्सरां शोभर्णैः इत्याद्यन्तरास्तव सुब्रह्मण्योऽहं सुब्रह्मण्योऽहं सुब्रह्मण्यों महाभिषिक्राप्तसिद्धिरस्तु இங்க பாருங்க இங்க பாருங்க இது ஜனார்த்தன அவர்களுக்கு தொடரலாம். பாராட்டக்கூடிய கம்பெனிகள் தலைவராக இருந்திருக்கிறோம். ஐயா அவர்கள் தான் சென்ற அவருடைய குணசேகரன் ரொம்ப எனக்கு ரொம்ப வேதனை. தாசில்தார் திரு பாலகிருஷ்ணன் சிறப்பு செய்கிறார். ரொம்ப பட்டது இன்னைக்கு சவுண்ட் அவர் பொண்ணு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இது மாதிரி அம்மாவும் காலம் பேசாங்க. பொண்ணு கிடையாது. அடுத்ததாக சன் டிவி கங்கை ஆறு சிவனாறு தரை வைத்தாறு அவர் பிள்ளை ஆறு முருகனாறு கொண்ட முகமாறு முல்லை பெரியாறு பாலாறு காவிரியாறு சிலர் இப்பொழுது நீராறு எதை பெற்றாறு போல் இங்கு உற்றாறு. வருகை தந்திருக்கிற விஸ்வகர்மா சங்க நண்பர்கள் சங்கத்தாரு அத்தனை பேரும் வாழ்த்தி அருளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தலைவர் சொன்னாரு, பொருளாதார செயலாளர் எல்லாம் சொன்னாங்க, சுவாமிகள் இல்லாமல் நாங்கள் எந்த நிகழ்ச்சியும் நடத்துவதில்லை என்று சொன்னார். அகில பாரத விஸ்வகர்மா பீடாதிபதி குருமகா சன்னிதானம் அவருடைய திருவடிகளை வணங்கி தொடர்ந்து இன்னைக்கு இந்த சங்கத்திலே இருந்து பணிநிறைவு பெற்றிருக்கிற சான்றோர் பெருமக்களுக்கு பாராட்டு விழா. இந்த சங்கத்தினுடைய 23வது ஆண்டு பாராட்டு விழா நிறைவு விழாவில் வருகை தந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என் மனப்பந்தலில் போட்ட மல்லிகை மலர்களை உங்கள் கரங்களுக்கு காணிக்கையாக்கி இன்றைய தினம் ஆசிரியர் அண்ணன் ஜனார்த்தனம் அவர்களுக்கு பணி நிறைவுன்னு சொல்றாங்க. அவருக்கு பணி நிறைவே கிடையாது. இவர் ஓய்வுக்கே ஓய்வு கொடுக்கக்கூடிய அற்புதமான நிறைய பேர் சொன்னாங்க, அவர் தட்டாத கதவு கிடையாது, எதையும் தட்டுவார்னு. தட்டாமல் வேறு யார் தட்ட முடியும்? தட்டாதான தட்டி தட்டி கேட்பார், சுட்டி சுட்டி காட்டுவார். அப்போ அற்புதமானது ஆசிரியர். இவ்வளவு எத்தனை சங்கங்கள் இருக்கிறார்னா இத்தனை சங்கங்களுக்கும் அவர் சேவை செய்வதற்கு அனுமதித்திருக்கிற அவர்கள் குடும்பத்தார்கள் அந்நியார் அவர்களுக்கு தான் நான் பலத்த கரவழி எடுத்து பார்த்தேன். அவர் தியாக மனப்பான்மை சாமி அத்தகைய பண்ணார். ரொம்ப எளிமையா செய்யக்கூடியவர். யாருக்கு இருந்தாலும் சரி, விஸ்வகர்மா சங்கத்துக்காக இருந்தாலும் சரி, மற்றவங்க யாருக்காக இருந்தாலும் சரி, எந்த உதவி என்று சொன்னாலும் ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரர். இப்ப உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நான் நடந்து போறேன்னு வச்சுங்களேன், என் கால்ல சின்ன கல்லு பட்டுச்சுன்னா நகம் குச்சிக்கிட்டு ரத்தம் வரும். ஆனால் நகம் குய்த்துக் கொண்டு ரத்தம் வருவதற்கு முன்பாகவே கண்களில் இருந்து கண்ணீர் ஓடோடி வந்து பார்க்கும். அடிப்பட்டது கால் தானே, நம்ம மேல இருக்கிறவங்க அதை பார்க்க கூடாதுன்னு நினைக்காது. அடிப்பட்ட இடம் காலாக இருந்தாலும் கண்களில் இருந்து கண்ணீர் ஓடோடி வந்து பார்ப்பதை போல விஸ்வகர்மா இனத்துக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஓடோடி வந்து பார்க்கக்கூடிய தங்கம் தான் அந்த ஜனார்த்தனம். தலைவர் பொருளாளர் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக கட்டி காத்திருக்கக்கூடிய சங்கம் 23 ஆண்டு காலம் நிறைவு பெற்றிருக்கிறது என்பது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எது செய்யும் நமக்கு தெரியும். தங்கம் செய்யாததை சங்கம் சாதித்து காட்டிருக்கிறத அந்த ஐயா தேஜோமூர்த்திலிருந்து எல்லாமே அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எளிமையானவர், ரொம்ப எளிமையான. இனிமேல் தான் வீட்டுல வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த வீட்டுல வேலை செய்யப்பட்டார். அவருடைய சமுதாய பணிகள் நிறைய இருக்கிறது.
ஓய்வு பெற்ற பிறகு ரொம்ப ஃப்ரீயா வந்து அத்தனையும் செய்யக்கூடியவர். பழகதற்கினிய பண்பாளர், தாயினும் பரிவு காட்டும் தனிக்குணம் கொண்டவர் நீங்கள். பஞ்சிலும் மெல்லியவர்கள் பழகிய நெஞ்சுக்கெல்லாம் இரும்பு மனதையும் ஈர்க்கின்ற காந்தத்தை போன்றவர். தொட்டதை முடிக்க மாற்ற சொன்னதை செய்யும் திரு பட்டதை பேசும் கொண்டு பணி செய்யும் கடமை கூட்டு கெட்டதை விளக்கும் நேர்மை கேள்வி சேர் அறிவுறுப்போ அத்தனையும் ஒட்டுமொத்தமாக புத்தகை பெற்றிருக்கிறவர் தான் அண்ணன் ஜனார்த்தனன் என்று மகிழ்ச்சியாக சொல்லுவோம். அத்தனை அவர் சீரோடு சிறப்போடு எழிலோடு மனப்போடு வாழணும். நம்முடைய குருமகா சன்னிதானத்துக்கு முன்னாடி சொல்ற அவர் வாழ்வாங்கு வாழ வேண்டும், பண்ண தமிழ் உலகை ஆள வேண்டும், எத்தனை ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவன் ஆயுள் காலம் வரை நீங்கள் ஆரோக்கியமாகவும் நலமாகவும் பணமாக வாழ வேண்டும் சொல்லி வாய்ப்பளித்த பெருமக்களுக்கும் வந்து சேர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்லி உங்கள் பாதங்களை பாருங்கள், என் நன்றி வளங்கள் குவிந்து கிடக்கிறத சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து இந்த பாராட்டி அன்னரவத்தில் எல்லா வளமும் பெற வேண்டும் என்று நம்முடைய குருமகா சன்னிதானத்துக்கு முன்னாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் அன்பு அவர்களுக்கு சுவாமிகள் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்ததாக விக்னேஷ் இன்ஜினியர் அரசு உயர்நிலைப்பள்ளி திருமணி அவர்கள் ஒரு புலவர் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு இவரை நாம எப்போ அதுக்கு அடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஏங்குவாங்களாம். அந்த அளவுக்கு அந்த பிரிவு இருக்குமா. ஆனா ஐயாவுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அவர் எப்பவுமே நமக்கு வழிகாட்டியாக இருப்பார், எங்களுக்கு உறுதியாக இருப்பார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான பணி நிறைவு பாராட்டு விழா கதாநாயகராகி குழுவிட்டிருக்கும் அருமை சகோதரர் திரு எஸ்.என். ஜனார்த்தனர், நிறுவனர் மற்றும் பொதுச் செயலாளர் விஸ்வகர்ம நண்பர்கள் நலச்சங்கம். அவர் இந்த நம்முடைய சமுதாயத்திற்கு மட்டுமல்ல ரெட் கிராஸ் சொசைட்டியிலும் பொறுப்பாளர் செக்ரட்டரியாக இருந்து கொண்டு எல்லா திரு லோகநாதன் அவர்களுக்கு சீனிவாசன் அவர்களுடைய இந்த 23ஆம் ஆண்டு விழாவிற்கும் பணி நிறைவு பெறுகின்ற நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழாவிற்கும் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அகில பாரத விஸ்வகர்ம ஜெகத்குரு ஸ்ரீநந்தல் மடாலயத்தின் குருமகா சன்னிதானம் 65வது மடாதிபதி ஸ்ரீ 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 சிவராஜ ஞானாச்சாரிய குருசாமிகள் அவர்களை அருளரில் வைக்குமாறு அன்போடு பணிந்து வேண்டி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஞானானந்தமயம் தேவம் பஞ்சகிருத்யபராயணம் சர்வ வியாபினவேசானம் ஸ்ரீ விஸ்வகர்மாணமாஸ்ரீ. எல்லாம் வல்ல பிரம்மகாயத்து சமேத விராட் விஸ்வகர்ம பரபிரம்மத்தை பொன்னார் திருவடிகளை இறச்சி, எல்லாம் வல்ல காளிகாம்பாள் சமேத மகடேஸ்வருடைய பரிபூர்ண இன்னொரு கிருபாவிடாட்டத்தினோடு குங்கு படமும் பரவு சிறந்தோடு கூடிய புண்ணிய பூமியாகிய இந்த வேலை நகரத்திலே வெகு சிறப்பான முறையிலே விஸ்வகர்ம நண்பர்கள் நலச்சங்கம் என்ற ஒன்றை துவங்கி
23 ஆண்டுகள் தோய்வின்றி சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நிறுவன செயலாளர், தலைவர், பொருளாளர் மட்டுமல்ல அனைத்து துணை இணை செயலர்கள், பொருளாளர் உள்ளிட்ட அத்துணை அங்கத்தினரையும் மனம் வாக்கு காய்கறிகள் திருநெல்வேலி சுத்தியோடு வாழ்த்தி ஒரு சில செய்திகளை சொல்லுகிறேன். ஸ்ரீதேவி மகாலட்சுமி, அவருடைய அக்கா மூதேவி, ரெண்டு பேருக்கும் ஒரு அழகுல ஒரு சந்தேகம், யார் ரொம்ப அழகா இருக்காங்கன்னு. நாரதத்தை போய் கேட்கிறாங்க, எங்க ரெண்டு பேர்ல யார் ரொம்ப அழகு சொல்லுங்க. நாரதனுக்கு தர்ம சங்கடம். ஸ்ரீதேவி அழகுன்னு சொன்னா ஸ்ரீதேவி நாரதத்தை வரமாட்டா. மூதேவி அழகுன்னு சொன்னா நாரதர் வந்து பிடிச்சுக்குவா, விட்டு போக மாட்டா. நாரதர் என்ன பண்றாரு, ரெண்டு பேரும் கொஞ்சம் நடந்து வாங்கன்றாரு. நடந்து வரும் பொழுது ஸ்ரீதேவி பார்த்து சொல்றாரு, நீ வந்தா அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மூதேவி பார்த்து நீ போன அழகா இருக்கேன்னாரா. அது மாதிரி ஒரு சிலர்கள் பனிமூப்பு எய்தி பிரியாவினை பெறுகிறார்கள் என்று சொன்னால் சங்கடப்படுறவங்க இருக்காங்க, சந்தோஷப்படுறவங்க இருக்காங்க. நம்ம ஜனார்தனன் அவர்கள் பனிமூப்பு அடைந்த உடனே சங்கடப்படுறவங்க அந்த கல்லூரி, அந்த பள்ளி பொறுப்பாளர்கள். ஏன்னா தொழிற்கல்வி ஆசிரியர் சங்கம், ரெட் கிராஸ் சொசைட்டி மற்றும் உள்ள பள்ளிக்கூடத்துடைய ஆசிரியருடைய கூட்டமைப்பு என்று பல்வேறு துறைகளில் நிர்வாகியாக இருந்து கொண்டு சிறைவிட செய்வதற்கு நினைக்கிறேன். இப்படிப்பட்டவரை ஈடு செய்வதற்காக அங்க ஒரு பெரிய ஆசிரியர் போட்டுருவாங்க. ஆனா இவர மாதிரி கிடைப்பாங்கன்னா நிச்சயமா கிடைக்க மாட்டாங்க. இது அவர்களை பொறுத்தமட்டில் அவருக்கு இழப்பு. நம்ம சங்கத்தை பொறுத்த மட்டும் ஏற்கனவே 23 ஆண்டு காலம் பகுதி நேர பணியாளராக பணியாற்றி இந்த சங்கத்தை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், முழு நேர பொறுப்பாளராக வருகை தந்திருக்கிறார் என்று சொன்னால் இவர்களுக்கு பெருமில்ல, நம்ம எல்லாருக்கும் தான் சந்தோஷம் இல்லையா? இதுதான் உண்மை. அது மட்டும் இல்ல, சென்னையில ஏகாம்பரம் அமைச்சருக்கே இருந்தாங்க டி ஏகாம்பரம் அவர்கள், முடியாத சொந்தக்காரங்க. அடுத்து சேது, சேது என்ற ஒருவர், இவர்கள்லாம் சேர்ந்து VKF தோற்றுவித்தார்கள் 1972. ஆனால் அவர்களால் தொடர்ச்சியாக விஸ்வகர்மா ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷனை நடத்த முடியல. தோல்வியை ஒப்புக்கொண்டு கலைத்து விட்டார்கள். நாகர்கோயில்ல திருக்குறள் சுப்பையா அவர்களும் நாகேஷ் அவர்களும் VK ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன் துவங்கினாங்க. அவங்களாலையும் நடத்த முடியல, கலைத்து விட்டார்கள். ஆனால் இந்த வேலூர் மாவட்டத்தில் தலைவர் தேஜோமூர்த்தி அவர்களை கொண்டு நிறுவன செயலாளராக ஜனார்தன் அவர்கள் திறமையான பொறுப்பாளர்கள் நடரசியாமணி, ஞான நடராஜன் மட்டுமல்ல நம்முடைய சுவாமிநாதன், கொட்டையார் போன்ற எல்லாரையும் உள்ளடக்கி ஒரு அமைப்பினை ஏற்படுத்தினார்கள். அது இன்று வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதுதான் இந்த VKF கிடைச்ச மாபெரும் புகழ்ச்சி. 23 ஆண்டு காலம் தொடர்ந்து தோய்வின்றி இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கருத்து வேறுபாடு நிறைய இருக்கு, நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது, இல்லன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரியும், திருவள்ளுவர் வந்து திருக்குறளை எழுதுறாரு. திருக்குறள்ல 3வது பால் காமத்துப்பால். இந்த காமத்துப்பால்ல தலைவனும் தலைவியும் ஊழல் கொள்றாங்க. தலைவன் கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்கிறத பார்த்த உடனே தலைவிக்கு கோபம் வருது. கோபம் வந்த உடனே
அவன் ரொம்ப வருத்தப்படுறான். ஆனாலும் தலைவன் வந்த உடனே ஆற தழுவி கொடுக்கும். அப்ப அவன் சொல்றா, யார் சொல்றது? தலைவி சொல்றா, உன்னால எனக்கு நிறைய கோபம் இருந்தது, ஆனா உன்னை பார்த்த உடனே எல்லாம் போயிடுச்சுன்றா. அது அழகாக சொல்லுகிறார், எழுதங்கால் கோல்கானா கண்டே போல் கொண்டன் வழிகானே கண்ட இடத்து என்று சொல்றார். நம்ம பேனா கொண்டு எழுதுற பொழுது நம்ம கண்கள் அந்த எழுத்தை பார்க்கறதே தவிர அந்த பேனாவை பார்க்கறது இல்லை. அது மாதிரி உன்னை நான் பார்க்கின்ற பொழுது உன்னை குறைகள் எல்லாம் மறந்து விட்டேன் என்று ஆரம் தழுவி கொள்கிறார். அது மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அடுத்த விழவே அதை மறந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு எது என்று சொன்னால், நான் கண்டபட்டி என்னுடைய அனுபவத்தில் 1972 இருந்து இந்த சமுதாய பணி நான் ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். இந்த கிட்டத்தட்ட 38 ஆண்டு காலங்களில் இந்த விகே ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன் தன்னிகர் இல்லாத ஒரு அமைப்பாக திகழ்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப் போவதில்லை, கெட்டுப் போவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை. ஒரு தார மந்தத்தை உணர்ந்திருக்கிறார். இவர் இப்ப நல்லவரா இருக்காரு, வல்லவரா இருக்காரு எல்லாரும் சொன்னாங்க. அது ஒன்றும் சந்தேகமோ ஒரு ஐயப்பாடும் கிடையாது. ஏன்னு கேட்டா, நல்ல விதை நல்ல நிலத்தில் வீழ்ந்து நல்ல விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. நாகலிங்கமாச்சாரியார் அவர்கள் சமுதாயத்தில் உயர்ந்த பண்பாளர், சிறந்த முற்கொள்ளர். அது மட்டுமல்ல, நல்ல அறக்கருத்துக்களை சொல்லி சொல்லி தன் பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய தாயார் பாலகுஜா. ஏன்னா விதை நல்லா இருந்தாலும் நிலம் நல்லா இல்லைன்னா விளைவு நல்லா இருக்காது. ஆக அந்த விளை நிலவாகிய அந்த பாலகுஜாம்பாள் அவர்களும் பிள்ளைகளுக்கு அன்பை ஊட்டுவது மட்டுமல்லாமல், அன்னத்தை ஊட்டுவது மட்டுமல்லாமல், அறக்கருத்துக்களை சொல்லி சொல்லி வளர்த்திருக்கிறார்கள். எனவே நல்லவரா இருக்காரு, சந்தேகமே வேண்டாம், அவசியம். ஆக முதற்க நாம் இவரை பாராட்டும் வந்தால் அவருடைய பெற்றோர்களை முதலில் பாராட்டும். அதுதான் உண்மையான பாராட்டு. அது மட்டும் இல்ல, காதல் ஒருவனை கைபிடித்து அவன் காரியம் யாரும் கை கொடுத்து என்று சொல்வார். அந்த வகையில ஜனார்தன் அவர்களை எழுதிய பொற்கரத்தை பற்றிய இல்லாள் என்று ஒரு அழக சொல்வார். உள்ளதன் இல்லவல் மாணாக்கடை என்று சொல்வார். அப்படிப்பட்ட நாங்க சமுதாய பணியாற்றல் வரும்போது வேலை பாரியா, வீட்டுக்கு வேலை பாருன்னு சொல்லாம வலியுறுத்தி வச்சாங்க இல்லையா, அவர்கள் நல்ல இல்லாளாக அமைந்தது இந்த விஸ்வ சமுதாயம் விகே ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன் செய்த மாபெரும் புண்ணியம். அப்படிப்பட்டவர்களை பாராட்டு. இப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல பிள்ளைகள் வாய்ப்பிருக்கிறார்கள். சோமசுந்தரம், உமாமகேஸ்வரி என்ன படிச்சிருக்காங்க? கிளினிக்கல் நியூட்ரிஷன். ஆனா அவங்களுக்கு நியூட்ரிஷன் கொடுக்கணும் இல்ல, அப்படிதான் இருக்காங்க உமாமகேஸ்வரி. அம்மா நல்லா கவனிக்கல உங்களை இல்ல, நாளை முதலாவது நல்ல நியூட்ரிஷன் அவங்களே கேட்டு அவங்களுக்கே கொடுத்து உருவாக்கணும்னு அன்போடு கேட்டு. ஏன்னா நல்ல பிள்ளைகள். ஒரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொன்னால் எப்பொழுது என்று சொன்னால் நல்ல தலைவன், குடும்ப தலைவன், நல்ல குடும்ப தலைவி, நல்ல பெற்றோர்கள், நல்ல பிள்ளைகள், இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் அது ஒரு சிறந்த ஒரு அமைப்பாக, ஒரு பல்கலைக்கழகமாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நல்ல ஒரு அமைப்பு, நல்ல பிள்ளைகள், நல்ல பெற்றோர், எல்லாவற்றையும் பெற்ற அவர் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். அது மட்டுமல்ல, சமுதாயம் தன் கடமைகளை உணர்ந்து இனி எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும், 23 ஆண்டு காலம் என்ன செய்தோம், இதனுடைய பலன் என்ன, இனி இந்த சமுதாயம் மேலும் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆராய வேண்டும். தந்தையாருடைய கடமை முடிஞ்சிருச்சு. 800ஆம் கொல் எனும் சொல்லை உருவாக்கி வைத்து விட்டார் இவர். அவர் அவைத்துள் முந்தி இருக்க செய்து விட்டார். அவருடைய கடமை முடிஞ்சிருச்சு.
இவருடைய கடமை என்னன்னா இந்த அமைப்பு சிறப்பாக நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று மீண்டும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். 23 ஆண்டு காலங்கள் காயத்ரி திருமண தகவல் மையம் என்ற ஒன்றை தோற்றுவித்து கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட வரங்களையும் பதுக்களையும் இணைத்திருக்கிறார்கள். திருமணங்கள் சொர்க்கத்தில் இல்ல, இங்க விகே ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அன்பர் பணி செய்து விட ஆளாக்கி விட்டபின் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே என்று தாய்மானவர் பாடுகிறார். அன்பர் பணி செய்து விட ஆளாக்கி விட்டபின் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே என்று சொல்கிறார். அப்படி தன்னை சமுதாய பணிக்கும் ஆன்மீக பணிக்கும் இந்த விகே ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேட்டுக்கும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இவருக்கு இன்பநிலை நிச்சயமாக உள்ளது. அது மட்டுமல்ல, ஒளிசேர் நலவழைத்தும் ஒருங்கிய பெற வேண்டும். அது மட்டுமல்ல, இங்கு பணி நிறைவு பெற்ற அத்துணை பேருக்கும் பாராட்டு முகத்தான் திரு செல்வராஜ் அவர்கள், லோகநாத் அவர்கள், அவருடைய தமிழ்நாடு அரசு சிமெண்ட் இணை செயலாளராக இருக்கக்கூடிய செல்வராஜ் அவர்களும், வேளாண்மை இணை இயக்குநராக இருக்கக்கூடிய லோகநாதன் அவர்களும் தங்களுடைய பணி சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் பாராட்டவும் சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஈஸி சேர கொண்டாந்து கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா வயசு முடிஞ்சிருச்சு இல்லையா, போய் ரெஸ்ட் எடுத்துட்டு ஓய்வா இருக்கணும்னு ஈஸி சேர பாராட்டு விழாவுக்கு கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா தலைவர் சொன்னாரு, இவருடைய சேவை சிறந்தது, இவருடைய உழைப்பு உயர்ந்தது, இவருடைய நம்பிக்கை உயர்ந்தது, இவருக்கு நான் கனையாளி கொடுக்க போயேன் என்று சொன்னார்கள். உண்மையிலே பாராட்ட எங்க தலைவர் இருக்காரா? எங்க இருக்காரு சொல்லுங்க. ஆமா ஆமா, ஏன்னா மகாபாரதத்துல ஒரு வார்த்தை சுவாமிகள் குறுக்கீடு, தயவு செய்து மன்னிக்கவும். என்ன விசேஷம்னா, செயலாளருடைய பணி நிறைவு நமது குரு அவர்களின் ஆசியுடன் பணி நிறைவு பெறுகிறது. இருந்தாலும் தமிழ்நாடு விஸ்வகர்ம நண்பர்கள் அனைத்து உறுப்பினர் சகோதரத்துவத்துடன் திரு செயலாளர் தம்பி ஜனார்த்தனம் அவர்களுக்கு கனையாழி அணிவிக்கப்படுகிறோம். இந்த சுவாமிகளுக்கு ஒரு குறுக்கீடு ஏன் என்றால், இந்த கனையாழியினுடைய அதாவது முக்கியத்துவம் என்ன என்பதை யாம் அறியோம், சுவாமிகள் தான் தெரியும். சுவாமிகள் அதை ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி அவருடைய ஆசீர்வதிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கனையாழி கொடுத்தவர் மேலே ஏறுகிறார். சீதாதேவி இலங்கையில் இருக்கா, ஆஞ்சநேயர் போறாரு, அம்மா நான் உங்களை பார்த்து வந்ததுக்கு ஏதேனும் அடையாளம் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. உங்க சூடாமணி கொடுக்குறாங்க. பிறகு கனையாழி கொடுக்கிறார். எதுக்குன்னு சொன்னா, நம்பிக்கையோடு செயல்பாடு செய்யக்கூடிய அந்த வலக்கைக்கு மோதிரத்தில் மோதிர விரலில் மோதிரத்தை கனையாழியாக அணிவிக்கிறார்கள். ஏன்னா இனி இவர் குட்ட போகிற குட்டுக்கள் அத்தனையும் மோதிர விரலால் பெறக்கூடிய குட்டுக்களாக அமைய வேண்டும். இந்த விஸ்வகர்ம காயத்ரி திருமண மண்டபத்தில் தகவல் மணமக்களுடைய வாழ்க்கை மென்மேலும் சிறக்க வேண்டும். 3500க்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்திருக்கிறார்கள். அது போதாது. ஏன்னா நம்மள நிறைய பேர் படிச்சிருக்கோம், பிள்ளைகள்லாம் நிறைய பெண்கள் நிறைய படிச்சுட்டாங்க. பிள்ளைகளை காட்டில் தாழ்வு மனப்பான் காரணமாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல், கடந்த விழாக்கள்ல கூட நான் கலந்துட்டு போது சொன்னாங்க, நாங்க 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல இருக்கோம், கடந்த ஆண்டுதான் எங்களுக்குள்ள விஸ்வகர்மான தெரிஞ்சதுன்னு சொல்றாங்க. ஆக இப்படி ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொள்ளாமல் தன்னுள் விஸ்வகர்மா என்று சொல்லுவதை வருத்தத்தோடு மறைத்துக் கொள்வோர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக
வரங்களை வதுக்களை அறிமுகப்படுத்தி அந்த வரங்களும் வதுக்களும் நல்ல நிலையில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒளிசேர் நலமனைக்கும் ஒருங்கே பெற்று தனம் தானியம் பெருமை இளமை வலி துணிவு வாழ்வான் வெற்றியாக நல்லூர் நுகர்ச்சி என்று சொல்லக்கூடிய 11 செல்வங்களையும் பெறுவதற்கு இருமணங்களை இணைத்து திருமணத்தை ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த காயத்ரி திருமண தொடர்பு தகவல் மையத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக சிறப்பு செய்திருக்கக்கூடிய இந்த அமைப்பினையும் பாராட்டி 23 ஆண்டுகள் நிறைவு பெற்று 24வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த சங்கத்தினை பாராட்டி என்பது எல்லாரும் பாராட்ட கூடாது. தகுதியானவர்களால் தகுதியானவர்களுக்கு தகுதியான நேரத்தில் பாராட்ட வேண்டும். அதான் உண்மையான பாராட்டு. அப்படிப்பட்ட உண்மையான பாராட்டு இன்று இந்த பணி மூப்பு அடைந்த முப்பெரும் அன்பர்களுக்கும் அதில் முத்தாய்ப்பாக இந்த சங்கத்தினுடைய கோல்டு பில்லர் சொன்னார். அது தப்பு. இவர் மட்டும் கோல்டு பில்லர் இல்ல, அத்துணை பொறுப்பாளரும் கோல்டு பில்லர் தான். இவரெல்லாம் மையப்புள்ளின்னு சொல்லலாம். அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பேர்லயே ஞானம் இருக்கு. பேர்லயே ஞானம் இருக்கு. என்ன எனக்கு அடிக்கடி கொஞ்சம் ஊழல் வரும் பொழுது சற்று காட்டமாக சொல்பவர், அது அன்பாகவும் நயமாகவும் சொல்லக்கூடியவர் தான் என்னுடைய ஞான நடராஜன் அவர்கள். அவரு இணை செயலாளராக இருந்து மற்றுமுள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் ஒன்று சேர்ந்து இந்த அமைப்பினை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய இந்த சேனா ஜனார்தனன் ஐயா அவர்களையும் ஒவ்வொரு அங்கத்தினர்களையும் கடைநிலைப்பட்ட பொறுப்பாளர்களையும் வாழ்த்தி இந்த சங்கம் மென்மேலும் உயர வேண்டும், திருமண தகவல் மையம் சிறக்க வேண்டும், அவருடைய அமைப்பு செயலாளர்கள் பொருளாளர்கள் மற்றுமுள்ள அனைவரும் சிறக்க வேண்டும் என்று பாராட்டி விழா தலைவர் அவர்கள் தேஜோமூர்த்தி அவர்கள் மற்றுமுள்ள ஞான நடராஜன் மற்றுமுள்ள பொறுப்பாளர்கள் மேடைக்கு வரும் அன்போடு கேட்டுக்கொண்டு திரு ஜனார்தனன் ஐயா அவர்களுக்கு உங்கள் சார்பாக இந்த கரையாடியை தலைவர் தேஜோமூர்த்தி அவர்களை அணிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பன்னீர்செல்வம் வாங்க, பன்னீர் வாங்க, பன்னீர் வாங்க. ஐஸ்வர்யம் பெருமனவர்களுக்காக போடல, ஏன்னா அவருக்கு துணையாலே கனகாதான். கனகான்னா தங்கம் அர்த்தம். அந்த தங்கத்தோடு கூடிய அந்த விரல்களால் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மேன்மையையும் அடைய வேண்டும். இந்த சங்கம் 100 விழா காண வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவருடைய சார்பாக பலத்த கரகோஷத்தோடு இந்த கலையாளை அறிவிக்கின்றோம். வாங்க இப்பொழுது நம்ம சாமி அவர்கள் கணையாழ் அணிவிக்கிறார்கள். கணையாழ் என்பது நம்முடைய அன்பு தொடர்பு, நம்ம இனத்துக்காக வழிகாட்டியாக இருக்கிறார். அதே நேரத்தில் எப்பொழுதும் நம்ம தொடர்பு கொள்வதற்காக அணையாக கணையாழை அமைத்திருக்கிறார் சாமி அவர்கள். தேசியமூர்த்தி அணிவிக்கிறார். அவர்களுக்கு மாலை அணிவிக்கிறார். அவருடைய அன்புள்ளங்கள் இணைகிறது. இப்பொழுது மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அறுசுவை உணவு. தயவு செய்து எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். கேட்டு மூடிடுவோம். சாப்பிட்டுட்டு போகணும். தற்போது மணியாளர்கள் நன்றி சொல்வார்கள். சுருக்கமாக என்னுடைய ஏற்புரையினை வழங்க உண்மையிலே இந்த சங்கத்திற்கு நான் வாழ்நாள் முழுவதும் நன்றிப்படுத்துகிறேன். இத்தனை காலம்
பணியாற்றியதற்கு இந்த அளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக சங்கத்திற்காக என்னுடைய சேவையை அர்ப்பணித்தேன். அது மட்டுமின்றி நமது குருமகா சன்னிதானம் அவருடைய தலைமையிலே நமது சங்கத்தினுடைய தலைவர் வாசத்திற்குரிய சகோதரர் திரு சி தேஜோ மூர்த்தி அவர்களும் நமது ஒருங்கிணைப்பாளர் திரு ஞான நடராசன் அவர்களும் துணை திரு எம் ஞான சம்பந்தம் திரு எம் அண்ணாமலை அவர்களும் விஸ்வமலர் குழு தலைவர் திரு மா அன்பர் சாமிநாதன் அவர்களும் நமது கொள்கை நடராசன் அவர்களும் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் திரு ஜெயபிரகாஷ் திரு நமது செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருமாக இணைந்து அதேபோல இணைந்து பணி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய கண்காணிப்பாளர் அவர்களும் இன்னும் பலருமாக இணைந்து இந்த நிகழ்வினை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கீர்கள். இது மற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. என்னை முழுநேர பணியாளராக மாற்றுவதற்கான நிகழ்ச்சியாக இதை எடுத்துக்கொண்டு இந்த நேரத்தில் என்னுடைய இயற்கையை வழங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வரிசையாக ஒரு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். கார்த்திகேயன் கார்த்திகேயன் சுவாமிநாதன்